பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உ பிஹா. அல்லாஹ்வுக்கு சிறப்பான பெயர்கள் இருக்கிறது, அதனை கொண்டு அழைங்கள் என்று குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கிறது. அதில் நம்ம அல்லாஹ் என்ற பெயரை பார்த்து விட்டோம். ரெண்டாவது பேர் என்னன்னு சொன்னால் ரஹ்மான். ரஹ்மான் என்று சொன்னால் அளவற்ற அன்புடையோன், அளவற்ற அருளாளன். அருளுக்கு கணக்கே இல்லாத அருளாளன். உலமாக்கள் குறிப்பிடுறாங்க, இந்த பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீமில் பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்குகின்றேன், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். இந்த உலகில் அனைவருக்குமே, அவனை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அவனை திட்டுறவங்களுக்கும் எல்லாருக்குமே அள்ளி கொடுக்கக்கூடிய ரஹ்மான். மறுமையில் ரஹீம், அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களுக்கு. ரஹீம்னா அருள் செய்யக்கூடியவன், அன்பு செய்யக்கூடியவன். அப்போ இந்த ரஹ்மான் என்ற பெயரை கொண்டு நாம் எவ்வாறு, அதாவது அல்லாஹ் ரஹ்மான் உலகத்தில் எல்லாருக்குமே தருவான், இப்போ நமக்கும் தருவான், சரிங்களா? எந்த பெயரை கொண்டு நாம் எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம். யா ரஹ்மானு துனியா வ ரஹீமா. யா ரஹ்மானு துனியா வ ரஹீமா. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், துனியாவின் அருளாளனும் அன்பு உடையவனுமாகியவனே. அல்லாஹ் பற்றி சொல்கிறோம். அல்லாஹ், யா அல்லாஹ், நீ யா ரஹ்மானு துனியா வ ரஹீமா, நீ துனியாவுடைய மிக அருளாளனும் மிக அன்புடையனுமாக இருக்கின்றாய், உன்னை நான் அழைக்கின்றேன் என்று அர்த்தம். அதை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், இந்த யா ரஹ்மானு துனியா வ ரஹீமா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் 200 தடவை, அதுக்கு முன்பாக ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. இது 200 தடவை, 200. உங்களுக்கு என்ன தேவையோ அதே 3 தடவை, எதாக இருந்தாலும் சரி தான். திரும்ப ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 தடவை. இதை ஒவ்வொரு தொழுகை பின்னாட்டியும் நீங்கள் ஓதுங்க. தொழுகை கடமை இல்லாதவங்க அந்த வக்தில் தொழுகணும், அது ஓதணும் பெண்கள். அது மாத்திரம் இல்லாமல் காலையில் ஃபஜ்ருக்கு பின்பாக 1000 தடவை ஸலவாத்து 11 தடவை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை. இந்த 1000 தடவை ஓதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ 7 தடவை கேளுங்க, 7 டைம்ஸ். திரும்ப ஸலவாத்து 11 தடவை. இந்த அமைப்பில் நீங்கள் துவா ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் 41 நாள் தொடர்ந்து 41 நாள் தொடர்ந்து ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் நிறைவேறி பார்க்க முடியும். தேவைகள் நிறைவேறினாலும் தொடர்ந்து ஒரு இஸ்மை ஓதுவதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா அவன் கேட்டே இருக்கணும் அல்லாட்ட. அல்லாஹ் பொறுத்தவனே அவனுடைய அல்லாட ஹசானா குறையாதது. அள்ளி கொடுத்தாலும் குறையாத ஹசானா, அதாவது பொக்கிஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நம்ம கேட்க தெரியல. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம எப்போதுமே அல்லாட்ட என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாவை புகழ்ந்து அவன் பேரை அழைத்து கேட்டுகிட்டே இருக்கணும். ஒன்று கிடைச்சா அடுத்து இப்படி கேட்டே இருக்கணும். அப்போது அல்லாஹ் கேட்பதும் வணக்கமாக மாறிவிடுகின்றது. இந்த அழைப்பில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லா இடத்துல அனைத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். புதுசாக வரக்கூடியவங்க பாருங்கள், இடது பக்கம் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் 3 பெல் பட்டன் வரும். அதை மேலே உள்ள ஆளுங்கிற பெல்லை தொட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அது மாத்திரம் இல்லாமல் புது வீடியோக்கள் நம்ம போடுவதற்கு ஆர்வத்தை உண்டாக்கும். நம்ம குர்ஆனை கொண்டு அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு எல்லா பிரச்சனையும் தீர்வு என்னென்ன போட்டிருக்கோம், அதை பார்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள், பிரைட் தமிழ் பேன் இருக்கும் வலது பக்கம். அதை தொட்டிங்கன்னு சொன்னால் நம்ம அனைத்து சேனலும் வந்துடும். அதில் நீங்கள் பார்த்துக்கிடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அனைத்து தேவைகளும் நாட்டுகளும் நிறைவேறணும்னு சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து நாம் அதனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுதியாளர்களை நம்ம ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதாவது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கணும். மறுமையை பற்றி சிந்தனை வரணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மறுமையில் யௌமைதின் துஅரதுன லா தக்ஃபா மின்கும் காஃபியா. மறுமையில் சூரத்துல் ஹாக்காவில் 69வது வசனத்தில் 18வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான்,
மறுமையில் வந்து நாம் செய்த அத்தனையுமே காமிக்கப்படும். இந்த உலகத்தில் என்னென்ன செஞ்சுருக்கீங்களோ அது எல்லாமே என்ன செய்வான், நம் கண் முன்னாடி வச்சுருவான். எதுவும் மறைக்க முடியாது. நீங்கள் தொழுதீங்களா அதுவும் பார்க்கலாம், தொழுகலையா பாவம் செஞ்சீங்களா எல்லாமே காமிக்கப்படும். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருக்கு அவங்களுடைய மறுமையில் பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ, நம்ம என்னென்ன உலகத்தில் செஞ்சோமோ அது எல்லாமே என்ன செய்யப்படும், மறுமையில் எழுதி ரெண்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. வலது பக்கம் ஒருத்தர் இருக்கிறாங்க, இடது பக்கம் இருக்கிறாங்க. வலது பக்கம் இருக்க என்ன செய்வாங்க, நம்ம செய்யக்கூடிய அத்தனை நாளும் எழுதுவாங்க. நம்ம என்ன செய்வோம், டெய்லி 5 நேரம் தொழுகிறோம், அது மாதிரி ஜக்காத்து கொடுக்குறோம், நோம்பு நோக்குறோம், ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் காலை மாலை தஸ்பீஹாத் செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 150 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. இஸ்திஃபா அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. உங்களுக்கு என்ன தேவையோ அது 7 தடவை. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இது காலை மாலை ஓதிட்டு வரும்போது இது எழுதி வைக்கப்படுகிறது. இது ஒரு தடவை சொன்னதுக்கே உலகத்தை விட அதிக நன்மை கிடைக்கும். அதை நான் அடுத்த ஹதீஸில் சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ இதே மாதிரி காலை மாலை ஓதிட்டு சொன்னால் எவ்வளோ நன்மைகள். அது மாத்திரம் இல்லாமல் குரானை நீங்கள் காலை மாலை ஓதுறீங்க, குரான் ஓத தெரியலையா, நம்ம வந்து 3 மணி நேரத்தில் குரானை எப்படி ஓதுவதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் 98 40 92 59 49 இதுக்கு பேசி அனுப்பினீங்கன்னா உங்களை குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. குரானை காலை மாலை ஓதுங்க. உங்களுக்கு முடியாத ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ஓத தெரியும், அத்தனை பேரும் ஓதிக்கலாம் எளிமையான முறையில் நம்ம போட்டிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோர்களுக்கு, அண்டை வீட்டுக்காரர் செய்ய கடமை சரியாக செய்யுங்க. கொடுக்கல் வாங்கலாம் சரியாக இருங்க. உங்கள் நாக்கை கொண்டும் உங்களுடைய கையை கொண்டும் யாருக்கு எந்த விதமாக தீங்கிழச்சிடாதீங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் ஒரே விட்டு ஒப்படைச்சிருங்க. இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எழுதி வைக்கப்படும் வலது பக்கத்தில். இதெல்லாம் எல்லாம் மறுமையில் என்ன செய்வான், காமிப்பான். பார்க்கும்போது என்ன செய்வீங்க, உங்களுக்கு சந்தோஷமாயிரும். அப்போ இந்த நன்மை செஞ்சவங்களுக்கு என்ன செய்யப்படும், இவங்களுடைய பட்டோலை வலதுகையில் கொடுக்கப்படும். அப்போ என்ன செய்வான், அந்த சமயத்தில் இப்போ நீங்கள் அமல் செய்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் என்ன செய்வீங்க, அந்த சமயத்தில் பார்த்து சந்தோஷமாக என்ன செய்வீங்க, எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுவீங்க, பாருங்க நான் இந்த உலகத்தில் நல்ல அமல் செஞ்சேன், எனக்கு வலது கையில் கொடுத்துட்டாங்க. வலது கையில் கிடச்சா அவங்க எங்கே போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. இன்னி தனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபிய, நான் பூமியில் இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் சந்திப்பேன் அப்படின்னு உறுதியாக நம்பினேன். அப்படி நம்புறவங்க தாங்க செய்ய முடியும் இந்த அமலை. அப்படி நம்பினேன், ஆகவே எனக்கு என்ன செய்யப்படு, இன்னி தனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபிய, நிச்சயமாக நான் அல்லாஹ் சந்திப்பேன் நம்பினேன். அதன் காரணமாக ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதிய, அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் அவங்கள யார் நம்பி அமல் செஞ்சாங்களோ அவங்க சந்தோஷப்பட இடத்துல நுழைப்பிப்பான். அது என்னன்னு சொன்னால் ஃபீ ஜன்னத்தின் ஆலிய, உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைவிப்பான். குதூஃபுஹா தானிய, அங்கே பழங்கள்லாம் என்ன செய்யுமா, துஞ்சிக்கிட்டு இருக்குமா. எது வேணாலும் படிச்சு சாப்பிடலாம், எல்லா பழமும் ஃப்ரீ. சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப அந்த இடத்துல வந்துடும், அது வந்து குறையவே குறையாது. குலு வஷ்ரபு ஹனி அம்பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலிய, அல்லாஹ் சொல்லுவான், குலு சாப்பிடுங்க, உணவை சாப்பிடுங்கள், பழங்களை நீங்கள் சாப்பிடுங்கள், பானங்களை அருந்துங்கள் சந்தோஷமா. இது எதுக்கு தெரியுமா, பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலிய, நீங்கள் பூமியில் இருக்கும்போது நீங்கள் செஞ்சீங்களா நல்லாமல், அதுக்கு பகரமாக சாப்பிட்டே இருங்க, மௌத்தே கிடையாது, சந்தோஷமா இருங்க சொல்லுவான் அல்லாஹ். வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, ஆனால் யாருக்கு இடது பக்கத்தில் அந்த பட்டோலை கொடுக்கப்படுதோ, இந்த ஒரு தொழுகையில் வணக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை, சரியா கெட்டவனே செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்ன விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சீட்டாடுறது, வட்டி வாங்குறது, அதுபோல் செய்வினை செய்கிறது, இது போல் கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்ன செய்வான் சொன்னால் தனி இளமூத்த கிதாபிய, அவனுக்கு இடது பக்கம் கொடுக்கப்படும். யாருக்கு இடது பக்கம் கொடுத்தாங்களோ அவன் நரகத்துக்கு போயிடுவான். அப்போ சொல்லுவானா, யாலை தனி இளமூத்த கிதாபிய, எனக்கு இந்த கையில் புத்தகமே கொடுக்காம இருந்திருக்கலாமே, தப்பிச்சுன்னு சொல்லுவானா. வலமதிரி மஹிசாபிய, எனக்கு இது மாதிரி கேள்விலாம் இருக்குன்னு தெரியாது. யானை தஹா கேனத்தில் காதிய, நான் இறந்துருக்கும் போதே அப்படி செத்து போயிருந்துருக்கலாமே, திரும்ப என்னை நான் வந்து உயிர்ப்பிச்சுட்டேன் அல்லா தாலா. மாகனா நீ மாலிய, நான் பூமியில் சம்பாரிச்சு ஒன்றுமே எனக்கு உதவி செய்யலையே. ஹலகா நீ சோபானிய, என்னுடைய அதிகாரம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. பூமியில் இருக்கும்போது எவ்வளோ நான் பெரிய ஆளாக இருந்தேன், எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஹுதுஹு ஃபகுல்லு, அவனை பிடிங்க, ஹுதுஹு ஃபகுல்லு, பிடிங்க, அவனை கட்டுங்க. சும்மல் ஜஹீம ஸல்லு, நரகத்தில் தூக்கி போடுவான்னு சொல்லுவான்.
ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. அவனை 70, அதாவது சங்கிலியை கொண்டு 70 சுற்றி நரத்தை தூக்கி போடுங்க. இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம், அவன் மறுமையை நம்பவே இல்லை. வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், அவனுக்கு இந்த நரகத்தை தவிர உண்மை கிடையாது, நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதிலே கிடப்பான். வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், அதாவது அவனுக்கு சாப்பாடு என்று சொன்னால் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சளி, அந்த கொமட்டமாக வாசனை அடிக்கக்கூடிய சளி தான் ஊற்றப்படும், அது உள்ளே நுழைய முடியாது, அந்த வாசனையிலேயே செத்து போயிடுவான். அவ்வளோ பெரிய சளியை கொடுக்கப்படும் அவனுக்கு. லா யாகுலு இல்லல் காத்தியூன், அதை யார் சாப்பிடுவான்னு சொன்னால் பாவம் செஞ்சவங்க தான் சாப்பிடுவாங்க, சாப்பிட முடியாது துவைப்பாங்க. இது சிறப்பா? இதை விட உயர்ந்த சொர்க்கத்தில் போய் ராஜா மாதிரி இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆண் பெண் இருந்து எல்லா பழங்களும் கொடுக்கப்பட்டு மாளிகை கிடைப்பது சிறப்பா? நீங்கள் தான் முடிவு செய்யணும். இப்போ செய்யக்கூடிய நேரம் இதுதான். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முடிவுக்கு தான் மறுமையில் உங்களுக்கு என்ன செய்ய, நீங்கள் வெற்றி கிடைக்கும். ஆகவே கண்டித்திருக்கிறீர்களே, இந்த நிமிடத்திலிருந்து என்ன செய்யுங்க, நல்லவள் செய்யுங்க, வெற்றி அடைங்க. எல்லாம் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையில் வெற்றி அடைந்த கூட்டத்தில் உங்களை என்னை ஆக்குவானாக. ஆகிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்து நன்மையான விஷயங்களை நீங்கள் பங்குதாராக எங்களுக்கு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.